அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பிரதி சனிக்கிழமை தோறும் ஐயம் தெளிதல் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. அன்பர்களுக்கு அவர் நம்முடைய பயிற்சிகளிலோ தவ முறைகளிலோ தத்துவ விளக்கங்களிலோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பாக இன்று பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்கள் நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி அம்மா அவர்களிடம் உங்களது கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கேள்வி பதில் அமர்வு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஸ்கை யோகா ஆன்லைன்ல கேள்வி பதில் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருது. அந்த வகையில நம்ம புதுசா கத்துக்கிறவங்க பயிற்சி செய்யும் போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சோ உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யறதுல, காயக்கல்பத்துல, தவத்துல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். சுசிலாமா வாழ்க வளமுடன். சுசிலாமா மைக் அன்மியூட் பண்ணிக்கிறோம். நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. சுசிலாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாய்ஸ் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அம்மா வாய்ஸ் கிளியரா இல்லைங்கம்மா. சுசிலாமா திருப்பியும் அன்மியூட் கொடுக்குறோம். வாழ்க வளமுடன்மா.
வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஏஜ் நமக்கு ஆகுதுல, ஆன்டி ஏஜ் ஆகுதுல, அது என்னது? பூமி சுழலுது, நம்ம மையம் அந்த ஏஜ் ஆகிறதா? சரி சரி, ஓகே. அதாவது பூமி சுழற்சி வரும்போது என்ன ஆகுதுன்னா, கனத்த அணுக்கள் இருக்குல்ல, கனத்த அணுக்கள்லாம் மையம் நோக்கி ஈர்க்கப்படுது. லேசான அணுக்கள்லாம் மேல் நோக்கி வருது. சரிங்களா? அப்போ கனத்த நம்ம உடம்புல கனமா இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்பு, சதை. இதுதான் கனமா இருக்கிற பொருள். சோ இது கீழ் நோக்கி இழுக்கப்படுது. சோ உயிர் ரொம்ப லேசானது. நம்ம காயக்கல்பத்துல உயிரோட அளவை பத்தி பார்த்திருப்போம். பசுவோட ரோமத்துல எடுத்து அதுல 1,00,000 கூரை எடுத்தோம்னா அதுல ஒரு பீஸ் தான் பசுவோட அந்த அளவு தான் நம்மளோட உயிரோட அளவு. அப்போ அந்த கனத்த பொருட்கள் எல்லாம் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படும் போது இந்த எலும்பு சதையானது கீழ் நோக்கி இழுக்கப்படும். சோ அப்போ அதனாலதான் என்ன ஆகுது, நம்ம ஏஜ் ஆகும்போது பார்த்திருக்கோம்ல, அப்படி சதையெல்லாம் கீழே தொங்க ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்மளோட அந்த நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் 7 தாதுவா மாறி 7வது தாதுவா ஜீவ வித்துக்குளம், அதாவது செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது வித்துக்குளம். சரிங்களாம்மா? கேக்குதா அம்மா சுசிலாம்மா? வாழ்க வளமுடன். ஓகே. நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரசமாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி 7வது தாதுவா ஜீவ வித்து குழம்பு, செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது. அதுதான் நம்ம உடலை கட்டி காக்கிறதுக்கு உதவுது. அப்போ நம்ம ஒரு 20 வயசுல பார்த்தோம்னா ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டிருப்போம். ஒரு 40 வயசு ஆகும்போது ஒரு 3 இட்லி ஆகும். அப்படி ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், இந்த சாப்பாட்டோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அளவு குறையும் போது அதுல இருந்துதான் அந்த வைட்டல் ஃப்ளூயிட் உருவாகுது. சரிங்களா? சாப்பாடுதான் 7 தாதுவா மாறி வருதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த உற்பத்தி அதோட அளவு குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகும், நம்ம நல்ல லாஸ்ட் பெட்ல படுத்துக்கிறவங்க பார்த்திருக்கோம், வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பாங்க. அதுவுமே ஒரு மடக்கு அப்பப்போ ஒரு மடக்கு வற்புறுத்தி கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அது கூட ஒரு சொட்டா ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த உணவுல இருந்து வரக்கூடிய அந்த ஜீவ வித்து குழம்போட உற்பத்தி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆகும்போது அந்த வித்து கலையம் உடையும் போதுதான் மரணம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். சோ அதுதான். அப்போ நம்ம வயசு ஆக 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 அந்த வைட்டல் ஃப்ளூயிடோட உற்பத்தி குறைய 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 அதுவும் குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? அதுதான் மரணம் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கு. மகரிஷி சொல்லியிருக்காங்களா, பிறப்பும் இறப்பும் வித்து கழிவுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பயிற்சி பண்ணும்போது அதுல கேள்விகள், இல்ல நம்ம தவம் செய்யும் போது அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். நம்ம யாருக்கும் கேள்விகள் இல்லாததுனால மகரிஷியோட கருத்துக்கள் பத்தி சிறிது நேரம் சிந்திப்போம். அதாவது எண்ணத்தோட வலிமை. மகரிஷி நிறைய கவிகள் எழுதியிருக்காங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இறைவணக்க பாடல், குரு வணக்க பாடல், அதுக்கப்புறம் நம்ம இந்த உலக நல வாழ்த்து நிகழ்ச்சி முடியும் போது பாடுற பாடல், இந்த மாதிரி அதே மாதிரி 2 வரியில கவிகள். அடுத்து பாத்தீங்கன்னா பாடல்களா நிறைய 3000த்துக்கு மேற்பட்டது எழுதியிருக்காங்க. சோ அதுல இந்த எண்ணத்தை பத்தி சொல்லும் போது ரொம்ப அற்புதமான 2 வரிகள்ல கொடுத்திருக்கிறாங்க. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அதாவது நாம நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடக்கும். எப்போ நடக்கும்னா அந்த எண்ணத்துல உறுதியோட இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாருமே தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே வருவோம். அந்த ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட விடாம பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டே வருவோம். நடுவுல ஏதாவது ஒரு பிரேக் வரும். ஒண்ணு வெளியூர் போவோம், இல்ல வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வருவாங்க, இல்ல லேடிஸ்க்கு அந்த மந்த்லி பீரியட்ஸ் வரும். சோ இந்த மாதிரி காரணங்கள்னால என்ன ஆகும், அந்த ஒரு வாரம் ஒரு பிரேக் வந்துரும். திருப்பி நம்ம நாளைக்கு பண்ணலாம், ஏன்னா ஒரு வாரம் பண்ணாம விட்டுட்டோம் பாருங்க, திருப்பி ஆரம்பிக்கும் போது நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், அந்த பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். வரும்போது என்ன ஆகும், அது இன்னும் இந்த ஒரு வாரம்ங்கிறது அடுத்து இன்னும் ஒரு வாரம் அப்படி கடந்துட்டே போகும். அப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்சபடியே நடக்கணும்னா எண்ணத்துல உறுதி, ஒழுக்கம். அப்ப இது ஒரு ஒழுக்கமான நம்ம தினந்தோறும் பயிற்சி செய்யணும் அப்படிங்கறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு, நம்மளோட உயிர் வளத்தை
பாதுகாக்கிறதுக்கு, அடுத்து நம்மளோட மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு தியான பயிற்சி செய்யணும். அப்ப நாம தினந்தோறும் இரவு தூங்க போறப்போ நான் வந்து தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை தவறாமல் செய்வேன் அப்படின்னு இரவு தூங்க போறப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே, பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே இந்த வையகத்தை ஒரு 5 முறை வாழ்த்திட்டு நாம அதே சங்கல்பத்தை மறுபடியும் நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை தவறாமல் செய்வேன் அப்படின்னு நம்ம சங்கல்பம் சொல்ல 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 அந்த எண்ணத்துக்கான வலு அப்படியே கூடிட்டே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சோம்பேறித்தனமா இருந்தா கூட அந்த சூழ்நிலைகள் வந்து பயிற்சி பண்றதுக்கு நம்மள தூண்டி விடும். அந்த அளவுக்கு எண்ணத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. அதாவது மகர்ஷி வந்து இந்த எண்ணத்தை வந்து அந்த எண்ணத்தோட வலிமை பத்தி சொல்லும்போது ஒரு இதுல சொல்றாரு. ஒரு நாள் வந்து 2 அன்பர்கள் மகரிஷிய பாக்குறதுக்காக வந்திருந்தாங்களாம். அப்போ எண்ணத்தோட ஆற்றல் பத்தி மகரிஷி அவரு தான் விளங்கி கொண்டதெல்லாம் அவங்களுக்கு விளக்கி விளக்கி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுல ஒரு அன்பர் வந்து இவர் சொன்னதெல்லாம் அவரால நம்ப முடியல அப்படின்னு மகரிஷி கிட்டயே சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு உடனே மகரிஷி சொல்றாங்க, சரி நீங்க போய் உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் வெளியில போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் வரும்போது 2 அவங்க 2 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து மகரிஷி கிட்ட குடுக்குறாங்க. அப்போ அதுல ஒரு அன்பரை வந்து மகரிஷி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மேஜையில இந்த மேல உள்ள டிராயரை திறங்க, ஒரு துண்டு சீட்டு இருக்கு, அதை எடுத்து வாசிங்க, படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பேப்பரை எடுத்து அந்த படிச்ச அன்பருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை இல்லாம போனாருல்ல, அந்த அன்பரோட பேரை குறிப்பிட்டு மகரிஷி எழுதியிருக்காங்களாம். மாலையில் 6 ஆப்பிள் வாங்கி வர வேண்டும் அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதி இருந்துதான். அப்ப அதே போல யாருமே சொல்லாமலே அதே எண்ணிக்கையில அவரு 6 ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ எண்ணத்திற்கு வலு இருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒப்புக்கொள்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதும் அவருக்கு ரொம்ப வியப்பாகி வெக்கம் கலந்த பார்வையோடு மகரிஷியை பார்த்தாங்களாம். அதுதான் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படின்னு. அதே மாதிரி மகரிஷி வாழ்க்கையில இந்த எண்ணத்தின் ஆற்றலுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதாவது இயற்கையா வந்து அந்த மகரிஷி வந்து சில சமயம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த ஒரு நாள் என்ன இருக்குன்னா, ராத்திரி 9 மணிக்கு வைத்தியர் சொக்கலிங்கம் அப்படின்றவர் கூட தண்டையார்பேட்டையில மகரிஷி இருந்திருக்காங்க. அப்போ பஸ் கிடைக்காததுனால 1/2 மணி நேரம் தாமதம் ஆயிட்டு ட்ரெயினும் போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் சொல்றாரு. ஆனா மகரிஷி சொல்றாங்க, நான் போய் சேரும் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து நகராது, அதே வண்டியில தான் நான் பயணம் செய்ய போறேன் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு 9:30 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிருமேன்றாரு. இல்ல 9:30 மணிக்கு பாக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்களாம். 9:30 மணி ரயில பிடிக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு போனாங்கன்னா 9:50க்கு எழும்பூர் வந்து சேர்ந்தாங்களாம். அப்ப ரயில் வந்து பிளாட்பாரத்திலேயே நின்னுட்டு இருக்கான். உடனே மகரிஷியும் அவரும் ஏறிட்டாங்களாம். ஏறிட்டு என்ன தாமதம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கிட்ட காரணத்தை கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, வண்டி வந்து உரிய நேரத்துலதான் புறப்பட்டுச்சு, 9:30க்கு கரெக்டா கிளம்புச்சு. ஆனா அந்த என்ஜின்ல இன்ஜெக்டர் பைப்பு உடைஞ்சதுனால வேற பைப்பு மாத்திதான் வண்டியை எடுக்கணும், அதனால வண்டி 1/2 மணி நேரம் தாமதமாகும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம நினைக்குமாறு நடப்பத சின்ன சின்ன சம்பவங்கள் மூலம் நான் அறிந்திருக்கிறேன். புகை வண்டியை கூட நிறுத்த முடியுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இருவருக்கும் காலத்தோடு போக வேண்டி கிடைத்ததாயினும் இதனால 1500 பேர் அந்த புழுக்கத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட துன்பத்துக்கு நான் தானே காரணம். அப்ப இத்தகைய முறையில இனி எனது ஆற்றலை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த வைத்தியர்கிட்ட மகரிஷி கூறுறாங்க. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும். அப்போ மகரிஷி சொன்ன அந்த வரிகள்ல பாருங்க, எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அப்போ நாம நினைக்கக்கூடிய எண்ணத்துல உறுதியா இருக்கணும், அதுல ஒழுக்கம் இருக்கணும். அப்ப இதுல வந்து மகரிஷி வந்து ட்ரெயின் எப்படியும் நிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை போட்டுட்டே போறாங்க. அதுல ஒரு ட்ரெயின் இவ்வளவுக்கும் 9:30 மணிக்கு கிளம்பி இருக்கு. கிளம்பின ட்ரெயினே ஏதோ ப்ராப்ளம்னால நின்னு
அரை மணி நேரம் தாமதம்னு சொல்லி கரெக்டா இவங்க ஏறி 10 நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பியிருக்கு. அந்த நேரத்துல பார்த்தா அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சுயநலத்துக்காக நாம இந்த மாதிரி நம்ம எண்ணங்களை எண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த கவியில அற்புதமா இது பத்தி கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு நாம வந்து பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம தினந்தோறும் விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றோம். உடற்பயிற்சி செய்யும் போது அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நல்ல ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு சில பேர்த்துக்கு தூக்கம் வந்துடும். சோ அந்த பழக்கம் இல்லாததுனால கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா நமக்கு நல்ல ஒரு விழிப்பு நிலையில அதை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ பார்த்தோம்னா அந்த நேரத்துல நாம வந்து சங்கல்பம், அந்த அமைதியான மனநிலையில மன அலைச்சல் நல்லா குறைஞ்சிருக்கும் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிக்கும் போது. சோ அப்போ வந்து நாம இந்த சங்கல்பத்தை சொல்லோம் அப்படின்னா, நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாம அந்த இத சங்கல்பத்துக்கு வலு ஏற்ற ஏற்ற என்ன ஆகும்னா நமக்கு உடற்பயிற்சி செய்ய முடியாம இருந்தா கூட அது செய்யக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு இந்த எண்ணத்துக்கு, நம்மளோட எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு அப்படிங்கிறத நாம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம புராணத்துல கூட பார்த்திருக்கிறோம், பூசலார் நாயனார்ன்றவரோட கதை. அதாவது அந்த பூசலார் நாயனார் வந்து திருநின்ற ஊர்ல வாழ்ந்த ஒரு சிவபக்தர். அவர் ரொம்ப ஏழ்மையானவர். சிவபெருமானுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுதான் அவரோட வாழ்நாள் ஆசையா இருந்துச்சு. ஆனா அதுக்கு தேவையான செல்வம் எதுவும் அவர்கிட்ட இல்ல. அதனால அவர் மனம் தளரல. தான் மனதிலேயே ஒரு கோவிலை உருவாக்க தொடங்கினாராம். ஒவ்வொரு நாளும் அன்போடையும் பக்தியோடையும் அந்த கோவிலுக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த கீழே அடித்தளம் அமைக்கிறது, அந்த வேலையை செய்வாராம் எண்ணத்தாலேயே. அடுத்த நாள் பார்த்தா அதுக்கு சுவர்கள் எழுப்புறது. எத்தனை நாள் கணக்கோ அதே மாதிரி எப்படி ஒரு பில்டர் வந்து ஒரு பில்டிங்கை கட்டுவாங்களோ அதே மாதிரி எத்தனை நாள் கேப் விடணுமோ அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு அவரு சுவர்கள், மண்டபம், அடுத்து கோபுரம், கருவறை அப்படின்னு எல்லாத்தையுமே மனக்கண்ல அமைக்கிறாரு. இறுதியில பாத்தீங்கன்னா அந்த குடமுழுக்கு, அந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள், எந்த நாள்ல இதுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும்னு அந்த தேதியையும் மனதுல நிர்ணயிக்கிறாரு. அதே காலகட்டத்துல ராஜசிம்ம பல்லவன்னு காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய சிவன் கோயில கட்டினாரு. ராஜசிம்ம பல்லவன்ற ஒரு அரசர் வந்து அதுக்கும் வந்து அவர் வந்து அதே நாள்ல கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப கும்பாபிஷேகத்துக்கு முந்தைய ராத்திரி வந்து அந்த மன்னனோட கனவுல கடவுள் வந்து தோன்றி நாளைக்கு வந்து நான் வந்து திருநின்ற ஊர்ல என் அன்பன் பூசலார் கட்டிய கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு போகணும். அதனால உன் கோவிலோட கும்பாபிஷேகத்தை வேற நாளைக்கு மாற்று அப்படின்னு சொல்றாராம். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமா, அங்க யாரு அப்படி கோவில் கட்டி இருக்கிறாங்க, போய் பார்க்கலான்னு சொல்லி மறுநாள் அந்த திருநின்ற ஊருக்கு போறாரு மன்னன். போயிட்டு அந்த பூசலார போய் பாக்குறாரு, தேடுறாரு. இந்த மாதிரி அவர் கோவில் கட்டியிருக்காருன்னு ஊர்ல எல்லாம் கேக்குறாங்களாம். அப்படிலாம் இங்க யாரும் கோயில்லாம் யாருமே கட்டலையே, இன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆமேன்னு கேக்குறாராம். இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப அவரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அப்போ தான் மனதிலேயே கோவிலை கட்டியிருக்காரு அப்படிங்கிறத மன்னன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட அந்த தூய்மையான பக்தியை கண்டு மன்னன் ரொம்ப வியந்து போய் அந்த பூசலர் நினைத்தபடியே உண்மையான கோவிலை அங்க கட்டி கொடுத்தாராம். இன்னைக்கு கூட அந்த தலமாக இருதயாலீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு அந்த கோவில் போற்றப்படுதுதான். அப்போ எண்ணம் தூய்மையாக இருந்தா எது வேணா நடக்கும். அந்த எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை கிடைக்கும். நாம மனதில உருவாகக்கூடிய உயர்ந்த எண்ணங்கள் கூட நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். அந்த அன்பும் பக்தியும் வெளிப்புற ஆடம்பரத்தை விட உயர்ந்தது. வெளிப்புறத்துல அவர் மன்னர் அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோவில் கட்டினதை விட அந்த அன்பு நிறைந்த இதய கோவில தான் அதிகம் விரும்புறாரு கடவுள். அப்போ நம்ம இதுல இருந்து எவ்வளவு சம்பவங்கள் பார்த்தோம். மகரிஷி வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், அடுத்து இந்த புராணத்துல நடந்த சம்பவம். அப்ப இது மூலமா நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நமக்கு இப்போதைக்கு தேவை நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன அமைதி. அப்ப இதுக்கு நாம தினந்தோறும் முதல்ல சொன்ன மாதிரியே தான் திரும்ப திரும்ப நாம எந்த அளவுக்கு சங்கல்பம் சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி செய்வதற்கு, தொடர்ந்து செய்வதற்கான சூழ்நிலைகள் நமக்கு அமையும். அப்போ நாம இன்னைக்குல இருந்து இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்போம். சோ பண்ணாதவங்க நம்மளால தொடர்ந்து பயிற்சி பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் நம்ம எல்லாருக்குமே உண்டு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, தொடர்ந்து நல்லா பண்ணிட்டு இருந்தேன், அப்போ என் உடம்பு மனசு எல்லாமே நல்லா
நல்லா இருந்தது, இடையில ஒரு பிரேக் வந்தது, அப்படியே விட்டேன், திருப்பி பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் நானும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தடைகள், ஏன்னா நல்ல விஷயத்துக்கு போறப்போதான் நிறைய தடை கற்கள் வரும். அப்ப நம்ம அதையெல்லாம் மீறி வரணும். அப்போ அதுக்கு இந்த சங்கல்பம், மகரிஷி நமக்கு சங்கல்பம் கொடுத்திருக்காங்க, அருட்காப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். அடுத்து மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு தாரக மந்திரம், நேத்திக்கு கூட நம்ம பார்த்தோம், வாழ்க வளமுடன், வாழ்த்து பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சோ அப்போ அந்த வாழ்க வளமுடன் நாம வாழ்த்த வாழ்க்கையில நாம எதை வேணா சாதிக்கலாம். அப்போ நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவான வார்த்தைகளாக நாம ஃப்ரேம் பண்ணி தொடர்ந்து அதுக்கு அந்த எண்ணத்திற்கு திண்ணம் வலிமை சேர்க்க கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவுக்கு மகரிஷி மகரிஷி வாழ்க்கையில இன்னொரு விஷயம் கூட, அவர் இங்க இருந்து எழுதின வாசகத்தை ஜவஹர்லால் நேரு படிச்சாங்க அப்படிங்கறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். புதிய அன்பர்களுக்காக திருப்பியும் ஒரு முறை அதை பார்க்கலாம். அதாவது எண்ணத்தோட ஆற்றல் நல்ல விளைவு தரும் அப்படிங்கிறத பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியுமா அப்படின்னு மகரிஷி அறிஞ்சுக்க விரும்புனாங்களாம். அந்த சமயம் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அமெரிக்காவுக்கு போய் ஐநா சபையில பேச இருந்தாரு. அப்ப வேதாத்ரி மகரிஷி என்ன பண்றாருன்னா, சில வார்த்தைகளை கோர்வை செய்து அந்த வார்த்தைகளை நேரு ஐநா சபையில் பேச்சுல வெளியிடுமாறு செய்ய முடியும் அப்படின்னு அதை செய்கிறேன்னு சொல்லி அவரு என்னென்ன பேசணுமோ அதையெல்லாம் கோர்வையா பாசிட்டிவான அந்த நல்ல வார்த்தைகளாக அதை அனுப்புறாரு. அப்போ இத நீங்களும் நான் என்னென்ன எழுதி என்னோட எண்ணத்தின் மூலமா அனுப்பிச்சிருக்கேங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சாட்சி வேணும்ல. சோ பக்கத்துல அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, நண்பர்கள் கிட்ட மகரிஷி சொல்றாங்க. அப்போ முறைப்படி அந்த கருத்தலைகளை அவர் என்ன கருத்துக்களை எழுதியிருக்காரோ அந்த அலைகளை நேருவுக்கு எட்டுமாறு அதை பரப்ப விடுறாரு. 4வது நாள், ஏன்னா அப்பெல்லாம் போனோ இந்த மாதிரி டிவில உடனே நியூஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அப்போ 4வது நாள் பத்திரிக்கையில வருதான், நேருவோட ஐநா சபை பேச்ச படிக்கும் போது மகரிஷி கோர்வை செய்த வார்த்தைகள் அத்தனையும் அதுல இருந்துச்சாம். நண்பர்களுக்கு எல்லாம் ரொம்ப வியப்பா இருந்துதான். இந்த நிகழ்ச்சி மூலமா நினைவாற்றலை பயன்படுத்துவதுல நாம ரொம்ப விழிப்போட இருக்கணும். ஏன்னா மகரிஷி ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறாங்க. எப்படி அந்த ட்ரெயின் நின்னு அதனால மக்களுக்கு துன்பம் நேரிட்டதுங்கிற எண்ணத்தினால அவர் இனிமே இந்த மாதிரி நம்ம எண்ணங்களை, நம்மளோட சுயநலத்துக்காக நாம சில எண்ணங்களை போடக்கூடாது. ஏன்னா இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்க 1500 பேர் ட்ரெயின்ல போறவங்க பாதிக்கப்படுறாங்க. சோ நம்மளோட சுயநலத்துக்காக இந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கு எண்ணங்களை பயன்படுத்தணும். அப்ப அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதுல இருந்து கத்துக்கிறாங்க. அப்ப இந்த இதுல இருந்து நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை கூட நம்மளால அனுப்ப முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மகரிஷியை தவம் செய்து அவருடைய மன அலைச்சூழல் வேகம் நல்லா குறைஞ்சு இருக்கிறதுனால அவர் நினைத்ததெல்லாம், ஏன்னா நமக்கே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு, நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு நடந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த நாம நினைக்கிறது, நம்ம நல்ல தவம் செஞ்சு நாம எண்ணத்தை போட்டோம் அப்படின்னா அந்த எண்ணத்துல ஒரு ஒழுக்கம் இருக்கும். மகரிஷி சொன்ன மாதிரி அந்த எண்ணத்தில் உறுதியும் இருக்கும், ஒழுக்கமும் இருக்கும். எது நடக்குமோ அதை தான் நாம நினைக்க ஆரம்பிப்போம். நடக்காத விஷயங்களுக்கு போய் நமக்கு தகுதி இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், இதெல்லாம் தேவையில்லாத. ஏன்னா மகரிஷி நமக்கு அகத்தாய்வுல கொடுத்திருக்காங்க ஆசை சீரமைத்தல்னு. நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கலாம், இருந்தா கூட நம்ம தவம் செய்ய நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறையும் போது நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை மேலோங்க ஆரம்பிக்கும். அப்போ நாம எது நடக்குமோ அதைத்தான் நாம நினைக்க ஆரம்பிப்போம். அப்போ நாம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் நமக்கும் நல்லதாக, நாட்டு மக்களுக்கும், நம்மள குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, உறவுகளுக்கு, எல்லாருக்குமே அது நன்மை பயக்கக்கூடியதான வகையில உள்ள எண்ணங்களுக்கு நாம வலு சேர்க்க ஆரம்பிப்போம். அப்ப அந்த அளவுக்கு நாம எல்லாருமே இன்னைக்கு ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளுவோம். நான் தினமும் கண்களை மூடி 1 நிமிடம் நம்ம எல்லாருமே சொல்லிக்கலாம். எல்லாருமே பாதி பேர் இத தொடர்ந்து பயிற்சிகள் செஞ்சுட்டுதான் இருப்போம். இருந்தா கூட நாம சொல்ல எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதுலயும் நாம பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வலிமை, எண்ணத்தோட வலிமை கூடி நமக்கு அந்த சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். அப்போ நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம்,
தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை தவறாமல் செய்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதே மாதிரி தினமும் இரவு தூங்க போறப்பையும் காலையில எந்திரிச்ச உடனேயும் இந்த சங்கல்பத்தை நாம தொடர்ந்து செய்வோம். எப்படி எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்குமோ அதே மாதிரி நாமக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், நான் மன்றத்துல போய் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனா நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள் நம்மளால போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப இது நல்ல எண்ணம் தானே. இது நம்ம சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ இதுக்கெல்லாம் நாம தினந்தோறும் வலு கொடுக்க 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 நமக்கு அதற்கான சூழ்நிலைகள் நல்லபடியா அமைய ஆரம்பிக்கும். சோ அந்த அளவுக்கு நம்முடைய எண்ணம், ஏன்னா எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலர்கிறது. அப்போ நம்ம எண்ணத்தை அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட எண்ணம் வரும்போதே அதை நல்ல எண்ணமாக மாற்றணும். இப்போ நம்ம அடிப்படை பயிற்சி தான் முடிச்சிருக்கோம். அடுத்து இதுல அடிப்படை பயிற்சி முடிச்சவங்க இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கண்டிப்பா அடுத்து மேல்நிலை பயிற்சிகள், அடுத்து வரக்கூடிய அந்த அகத்தாய்வு பயிற்சிகள்ல கண்டிப்பா கலந்துக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யதான் இன்னும் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு மேம்பாடு அடைய முடியும். எப்படி நமக்குள்ள நம்ம பார்த்தோம்னா நினைச்சோம்னாலே நிறைய கண்ணை மூடி உட்கார்ந்தாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வரும். யாராவது ஒருத்தர் வெளியில போயிருக்காங்க, கொஞ்சம் அந்த டைமுக்கு வரல, லேட் ஆனோம் அப்படின்னாலே உடனே நமக்குள்ள என்ன ஆகும், ஐயோ என்னாச்சோ, விழுந்துட்டாங்களோ, வண்டி இதா கீழே விழுந்துட்டா அப்படின்னு நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை இப்ப பார்த்தா நம்ம தொடர்ந்து இந்த தவங்கள் செய்ய 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 இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், யாராவது போயிட்டு வரத்துக்கு லேட் ஆனா கூட உடனே அவங்களுக்கு ஒரு அருட்காப்பு போட்டுட்டு ஒரு சங்கல்பம், அவங்க போனவங்க நல்ல முறையில திரும்பி வரணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி அந்த சங்கல்பத்தை சொல்றோம். அந்த சங்கல்பத்தை சொல்லும் போது என்ன ஆகுது, முதல்ல நமக்கு தான் நன்மை கிடைக்குது. ஏன்னா முதல்ல நம்ம ஐயோ வரலையேன்னு பதட்டமாக நம்மளோட உடல்நிலை தான் கெட ஆரம்பிக்குது. அப்ப இந்த சங்கல்பத்தை, பாசிட்டிவான சங்கல்பத்தை நாம சொல்ல 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 என்ன ஆகுது, அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவான அலை போய் சேருது. நமக்குள்ள உள்ள பதட்டமும் குறைந்து நமக்கும் சரி அவங்க நல்லபடியா வந்துருவாங்கன்ற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணம் வர ஆரம்பிக்கும். சோ இதுதான் நம்ம பயிற்சி பண்றதுல நமக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள். இத மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம, ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்சு தூங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நம்ம சந்திக்கிறோம், எவ்வளவோ நபர்களை சந்திக்கிறோம், அவங்க கிட்ட அவ்வளோ பிரச்சனைகள், நம்ம யாரையாவது திட்டிடுறோம், இல்ல அவங்க நம்மள திட்டிடுறாங்க, இல்ல கோபமா பேசிடுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப இதெல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது நாம நல்ல நம்முடைய அந்த எண்ணத்தை நம்ம தவம் செய்து செய்து மன அலைச்சூழல் குறைஞ்சு இருக்கும்போது கண்டிப்பா நாம சிந்தித்து செயல்படுவோம். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள குறைய ஆரம்பிக்கும் போது நாம அவங்க தவறு செய்தால் கூட மகரிஷி அற்புதமா நமக்கு தவம் முடிவுல வாழ்த்துல ஒரு சிறப்பான வாழ்த்து என்னன்னா எதிரிகளை வாழ்த்துறதுதான். இப்போ அந்த எதிரிகளை கூட வாழ்த்துறது, அதுக்கும் மகரிஷி நமக்கு ரீசன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எதிரிகள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கிறதுக்காக இறைவனால அனுப்பப்பட்டவங்க தான். அப்ப அவங்கள நம்ம வாழ்த்து தானே செய்யணும். ஏன்னா நம்ம வாழ்வின் நோக்கமே இந்த பதிவுகளை கழிக்கிறதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். 6வது அறிவுல முழுமை பெறணும், ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை இந்த பிறவியிலேயே கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து அந்த இறைநிலையை உணர்வதற்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம எதிரிகளாக உள்ளவங்க, நமக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க, துன்பம் கொடுக்கறவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா நம்மளோட கர்மாவை, கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை கழிக்கிறதுக்காக வந்தவங்க. அப்ப அவங்கள நாம ஈஸியா இந்த ரீசன் தெரிஞ்சு நல்ல தவம் செஞ்சு இந்த ரீசன் நமக்கு தெரியும் போது என்ன ஆகும், நம்ம ஈஸியா அவங்கள மன்னிச்சிருவோம். ஏன்னா மன்னித்தால் தான் வாழ்த்த முடியும், மன்னிக்காம கண்டிப்பா வாழ்த்தவே முடியாது. சோ நம்ம அவங்கள ஈஸியா மன்னிக்க கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நாம இந்த எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகுங்கிறத நாம உறுதியா நம்ம வாழ்க்கையில ஒரு சங்கல்பமா நாம எடுத்துட்டு தொடர்ந்து மனவளக்கலை மகரிஷி கொடுத்த பொக்கிஷமான அற்புதமான இந்த மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன். இன்று நமக்கு அருமையாக தவத்தினை வழிநடத்திய பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிம்மா. மிகவும் அருமையானது ஒரு நிகழ்வு. அன்பர் ஒருவருடைய சந்தேகத்திற்கு ரொம்ப தெளிவா நீங்க விளக்கமும் கொடுத்தீங்க. அதற்கு அடுத்ததா எண்ணத்தின் வலிமை பற்றி சாமிஜியோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நம்ம படிச்சிருக்கோம். அதையும் வச்சு ரொம்ப அழகா நம்ம எப்படி நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும், நம்ம அதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்தணும், எது தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. மிக சிறப்பு. நமக்கு இவ்வளவு தெளிவா நிகழ்வை நமக்கு நடத்தி கொடுத்த அம்மா அவர்களை நாம தவநிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க